Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரேங்க் கார்லேஷன். ரேங்க் கார்லேஷன் அப்படின்னா ரெண்டு ஜட்ஜஸ் எடுத்துக்குவோம். அவங்க என்ன ரேங்க்ஸ் போடுறாங்களோ அதை கார்லேட் பண்ணி அது எது ஆவரேஜ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். கரெக்டான ஆளுக்கு யாருக்கு பிரைஸ் கொடுக்கணும், யார் அவார்ட் கொடுக்கணும், இல்ல என்ன ரேங்கிங் கொடுக்கணும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்றதுக்காக தான் இந்த ரேங்க் கார்லேஷன். சரியா? இப்ப பெரிய பெரிய காம்படிஷன்ல எல்லாம் எத்தனை ஜட்ஜஸ் உட்கார்ந்தாலும் நம்ம இந்த ரேங்க் கார்லேஷன் போட்டு தான் அவங்க லாஸ்டா ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, இப்ப இதோடைய ஃபார்முலா என்ன? லைக் R is equal to 1 minus 6. இது வந்து சம்மேஷன் சொல்லுவாங்க. இந்த இப்படி போடுறத சம்மேஷன் சொல்லுவாங்க. சம்மேஷன் d ஸ்கொயர், ஓகேவா, டிவைடட் பை n கியூப் மைனஸ் n. இதுதான் ஃபார்முலா. நல்லா கவனிச்சுக்கோங்க. 1 minus 6 சம்மேஷன் d ஸ்கொயர் டிவைடட் பை n கியூப் மைனஸ் n. இதுதான் ஃபார்முலா. இது வந்து ஆர்ன்றது என்னன்னா ரேங்க் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். அதாவது ரேங்க் நம்ம கார்லேட் பண்றதுனால வர்றதுதான் அந்த ஆர், ரேங்க் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன். அடுத்தது டினா என்ன? இங்க டி போட்டிருக்காங்க இல்லையா, டி ஸ்கொயர். அது டிஃபரன்ஸ் ஆஃப் த டூ ரேங்க்ஸ். ரெண்டு ஜட்ஜஸ் இருந்தாங்கன்னா ரெண்டு ஜட்ஜஸ் உடைய ரேங்க்ஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் டி. ஓகே, இப்ப அடுத்தது வாட் இஸ் தி சிக்மா டி ஸ்கொயர்? sum of squares of the difference of two ranks. அந்த டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, அதோடைய ஸ்கொயர்ஸ், அதோடைய லாஸ்ட் சம்மேஷன் கண்டுபிடிக்கிறது தான் வந்து அந்த சம்மேஷன் டி ஸ்கொயர். ஓகேவா? சோ இதுதான் ஃபார்முலா. சோ ரேங்க் கார்லேஷனா ரெண்டு ஜட்ஜஸ் உடைய ரேங்க் கார்லேட் பண்றதுக்குரிய ஃபார்முலா தான் நம்ம பார்த்திருக்கோம். அதை வச்சு ஒரு சின்ன ப்ராப்ளம் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப ஒரு சம், two judges in a beauty contest. In a beauty contest rank 12 entries. அதாவது ஒரு 12 contestant நம்ம மார்க் கொடுத்திருக்காங்க, அவங்களுடைய ரேங்க்ஸ். சோ ஃபர்ஸ்ட் இது வந்து 1 2 3 4 5 6 அப்படி 12 வரையும் கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஜட்ஜ் பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்திருக்காங்க. சோ 12 5 9 இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம இது எப்படி ஐடென்டிஃபை பண்ண போறோம்ன்றத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாக்குறோம். இப்ப ரேங்க்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்களா, காலம் பாருங்க. இங்க ஒரு ரேங்க், இது ஃபர்ஸ்ட் ரேங்க் ஜட்ஜ் கொடுத்தாங்க, அந்த ரேங்க போட்டுக்கோங்க. போட்டாச்சா? அடுத்தது இந்த ரேங்க் காலத்துல செகண்ட் ஜட்ஜ் கொடுத்திருக்கிற ரேங்க போட்டுக்கோங்க. போட்டாச்சா? இப்ப இந்த டி கண்டுபிடிக்கணும். டின்றது நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், இந்த ரேங்க் ஆஃப் எக்ஸ், இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இதை ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ரெண்டு பேருடைய டிஃபரன்ஸ் தான் இந்த ரேங்க். ஓகேவா? அப்ப டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். சோ டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சோம்னா வாட் வில் பி த ஆன்சர்? 1 minus 12 என்ன வரும்? -11. 2 minus 9 -7. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு இங்க போட்டுக்கிறீங்க. ஓகேவா? அதுதான் டி. ஆல்ரெடி நம்ம ஃபார்முலால பார்த்தோம் இல்லையா, இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி இங்க வேல்யூ எழுதிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபார்முலா படி டி ஸ்கொயர். இதோடைய டபுள் அப். இந்த டி தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதாவது இதை ஸ்கொயர் பண்ணி இங்க வேல்யூ போட்டிருக்காங்க. சோ 11 ஸ்கொயர் என்னது? 121. -11 ஸ்கொயர், மைனஸ் டு மைனஸ் என்னவாயிரும்? பிளஸ் ஆயிரும். அதனால -11 into -11 பிளஸ் 121 ஆயிரும். அதே மாதிரி -7 into -7, மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆயிருது, 49 வருது. அதே மாதிரி -3 into 3 -3 9 ஆயிரும். சோ அதே மாதிரி -6 into -6 36. இது மாதிரி எல்லாமே ஸ்கொயர் அப் வேல்யூ எடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? இப்ப இதுல என்னென்ன டோட்டல் நம்மளுக்கு ஃபார்முலால தெரியணும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னுடைய மொத்தம் எத்தனை என்ட்ரிஸ் எத்தனை இருக்கு? 12. ஓகேவா? என்னுடைய வேல்யூ 12. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சம்மேஷன் டி ஸ்கொயர் தெரியணும். இதோடைய டி ஸ்கொயரோட டோட்டல் எடுத்துக்கோங்க. அது எவ்வளவு வருது? 416. இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா 416 வரும். ஓகேவா? சோ இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஃபார்முலால ஜஸ்ட் அப்ளிகேஷன், அவ்வளவுதான். rank is equal to, that is 1 minus 6 summation d square divided by n cube minus n. இப்ப இந்த ஃபார்முலால நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ண போறீங்க. 1 minus 6 into, மேம் இந்த 416 எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். நம்ம முன்னாடியே கால்குலேட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதாவது சம்மேஷன் டி ஸ்கொயர் உடைய வேல்யூ தான் 416. அதுதான் நம்ம என்ன செய்யறோம், இங்க அப்ளை பண்ணிருக்கோம். அந்த சம்மேஷன் டி ஸ்கொயருக்கு பதில 416 போட்டிருக்கோம். ஓகே, இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன? n கியூப் மைனஸ் n எழுதணும். n கியூப்ன்றது நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன வேல்யூ எடுத்திருக்கோம்? என்னுடைய வேல்யூ 12. ஓகேவா? ஏன்னா நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் 12 இருக்கு, அதனாலதான் என்னுடைய வேல்யூ
12. இப்ப நம்ம அதை ஃபார்முலால அப்ளை பண்ணும்போது 12 cube minus 12. ஓகேவா? சோ இப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். 1 மைனஸ் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிருங்க. மல்டிப்ளை பண்ணா 2496 வருது. டிவைடட் பை இந்த 12 கியூப் பண்ணுங்க 1728 மைனஸ் 12 சொல்லி போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்ப இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணாதான் உங்களால அடுத்தது போக முடியும். 1 மைனஸ் 2496 போட்டுக்கோங்க. டிவைடட் பை இந்த 1728 மைனஸ் 12 போட்டீங்கன்னா 1716 வருது. இப்ப அடுத்த ஸ்டெப்ல நம்ம வந்து கண்டிப்பா என்ன செய்யணும்? 1 மைனஸ் இது ரெண்டையும் டிவைட் பண்ணிருங்க. கால்குலேட்டர்ல டிவைட் பண்ணீங்கன்னா அதோடைய வேல்யூ 1.45 வரும். சோ 1 மைனஸ் 1.45 வந்து 0.45. சோ அந்த ரெண்டு ரேங்கையும் நம்மளுக்கு கார்லேட் பண்ணும்போது என்ன மாதிரி டிஃபரன்ஸ்ல வருதுன்னா 0.45 வேரியேஷன்ஸ் தான் இருக்கு. சோ திஸ் இஸ் ரேங்க் கார்லேஷன். ஓகேவா? சோ இப்ப இந்த மாதிரி எத்தனை ஜட்ஜஸ் கொடுத்தாங்கன்னா எவ்வளவு வேரியன்ஸ் வருதுன்றது அந்த வேரியேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் மாதிரி லைக் ரேங்க் கார்லேஷனை இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. வேற இன்னும் டாபிக் வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறதுனால எங்களுக்கு வந்து சரியான ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் கிடைக்காது. உங்களுக்கு நான் அடுத்தடுத்த போற வீடியோஸ் வந்து நோட்டிபிகேஷன்ஸ் கிடைக்காது. அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.